அடே அண்ணாமலை, என்ன மாப்பிள? என்னடா நடக்குது? சாத்தான் வேதம் ஓதுது, இவன் என்னடா உங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்க? சாத்தா என்னைக்கு மாப்பிள வேதம் ஓதிருக்கு? அவள் விளையாடுறான்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, என்கிட்ட பெட் கட்டியிருக்கா. ஆனால் கட்டின பெட்டில் அவள் தான் தோக்க போகிறான்னு தெரிஞ்சும் எந்த தைரியத்தில் விளையாடிட்டு இருக்கான்னு தான் தெரியல. நீ என்ன சொல்றன்னு புரியல. கொஞ்ச நேரம் பாரு மாப்பிள, தானா புரியும். டேய், என்ன நீ பேர் சொல்றா? ஒன்றும் இல்லை மாப்பிள, என்ன பெட் கட்டான்னா ருத்ரா, என்ன பார்த்து வா. ருத்ரா, என்ன நோக்கி வா. வா ருத்ரா, வா. வா ருத்ரா, வா. என்ன நோக்கி வந்து என்ன அம்மானு கட்டிப்படி. வா ருத்ரா, வா. ருத்ரா, வா. செல்லம். போ செல்லம், போ.
இங்க நடந்ததுக்கு கண்ணால பார்த்த சாட்சியா நீங்க வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. ருத்ராவே என்கிட்ட வந்து என்ன அம்மான்னு கூப்பிட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. இனிமேலும் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு எந்த மனக்குழப்பமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா மனமேடையில உட்கார்ந்து எனக்கு நீங்க தாலி கட்டலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா மாமா? அண்ணாமலை, நான் சொன்னல ஆஃப்டர் லஞ்ச் கடவுள் இடம் மாறி என்கிட்ட வந்துருவாருன்னு. அது நடந்துச்சு பாத்தியா? அதுதான் ஸ்வேதா. இனிமே உங்க எல்லார் குடுமையும் என் கையில. குட்டி, ஏன் செல்லம் போயும் போயும் அவளை கட்டி பிடிச்சி அம்மான்னு கூப்பிட்ட? எனக்கு தெரியலப்பா, நான் அம்மானு நினைச்சுதான் கட்டி பிடிச்சேன். என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் இப்படி தெரியாம போக மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நீதாம்மா என் அம்மா, தெரியாம பண்ணிட்டேம்மா. பரவாயில்லம்மா, நீ என்ன பண்ணாலும் என்னைக்குமே நீதான் என் புள்ள. குழந்தை ஏதோ தெரியாம விளையாட்டுல கண்ணு கட்டியிருந்தாலும் அவளை பிடிச்சி அம்மான்னு சொல்லிட்டா. அதுக்கு போய் இவ நான் அவ கழுத்த தாலி கட்டுவேன்னு என்கிட்டயே சொல்றா. தாலி கட்டிக்க போறாவோ மூஞ்சி முகர கட்டியும். சரி, அவ பேசினாலாம் யாரும் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு வேற வேலை இல்லை. ருத்ராக்கு சாப்பாடு கொடுவேனில்ல. ஸ்வேதா வர வர ரொம்ப திமிரா தான் இருக்கா. ஆனா அந்த திமிருல ஏதோ ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல அவங்க இதை திட்டம் போட்டு அரங்கேற்றிருக்காங்க. ஏதோ மொத்தமா தப்பா இருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கு பின்னால இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். எஸ் எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். ஏய் ஸ்வேதா, நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தாண்டி இருந்தேன். சத்தியமா என்னால இதை நம்பவே முடியல. எப்படி இது நடந்தது? என்னால என் கண்ணே நம்ப முடியல ஸ்வேதா. நீ உன் கண்ணு நம்புறவ, நான் என்ன நம்புறவ. எப்படி சவால் விட்டு நான் ஜெயிச்சேன் பாத்தியா? இன்னைக்கு மாதிரி நான் வாழ்க்கையில சாதிச்சதே இல்ல. நினைச்சது நடத்தி காட்டுறவ இந்த ஸ்வேதான நிரூபிச்சு அந்த அண்ணாமலைக்கு ஆப்படிச்சேன் பாத்தியா? ஏய், உனக்கு உனக்கு என்ன வேணுமோ என்ன வேணாலும் கேளுடி. அவங்க என்னடானா சின்ன சின்ன சந்தோஷத்துக்கே கல்ல வச்சு விறகடுப்புல பிரியாணி எல்லாம் சமைச்சு சாப்பிடுறாங்க. அவ்வளவுதானே? பிரியாணி மட்டும் இல்ல, வேற என்ன வேணாலும் எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடு, நான் பே பண்றேன். அப்படியா? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? கடைசி வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நடந்துடுச்சு. இதே மாதிரி என் கல்யாணமும் நடந்துடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க நினைச்சபடிலாம் கண்டிப்பா நடக்குமா? நீங்க என்ன வேணாலும் செஞ்சு என் கல்யாணத்தை
அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள நடத்திடுங்க. நடத்திடலாமா? என்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். இது பிராயச்சித்தம் இல்ல, எனக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத மாதிரி நீங்க செய்யற உதவி. நீங்க மட்டும் அதை செய்யுங்க, நான் உங்களை பணத்தாலே குளிப்பாட்டுறேன். சரிங்கம்மா. எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. பூங்கோதாக்கா தானே? என்ன இந்த நேரத்துல வந்து கண்ணை பொத்தி விளையாடுற? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday To ஜனனி. Happy birthday ஜனனி. Thanks கா. அத்தை இந்தாங்க விஷ் ஹாப்பி பர்த்டே. ஜனனி. Happy birthday. Thanks. ஜனனி, இது மட்டும் இல்ல, நாளைக்கு ஈவினிங் அக்கா, நாளைக்கு என்ன நாளைக்கு? அதான் 12 மணியை தாண்டிருச்சுல்ல, இன்னைக்குன்னு சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கு, அசத்திரலாம். என்ன ஜனனி, மாப்பிள்ள சர தேடுறியா? அவர் இங்க கூட வரல, எங்க போனாருன்னு தெரியல. உனக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. எல்லாரும் உனக்கு வாழ்த்து சொல்றோமே, ஆனா வாலி எங்க போனாருன்னு தெரியலையே. ஜனனி இரு, நான் வேணா கௌதம்க்கு கால் பண்ணி பார்க்கறேன். நாட் ரீச்சபிள்னு வருது ஜனனி. சரி விடு கார்த்தி. எனக்கு பிறந்த நாள்னு அவருக்கு தெரியாது போல. நான் வேணா ரூமுக்கு போய் செக் பண்ணவா? ஏய் வேணாம் 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 வேணாம். ஏன் ஜனனி வேணாம் வேணாங்கிற? பொண்ணுங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். இப்போ உனக்கு கிடைச்சிருக்க மாப்பிள்ள சார் உன் பர்த்டேக்கு வரலங்கிற சான்ஸ். இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் ஒரு வருஷத்துக்கு நோண்டி நுங்க எடுத்துருவீல்ல? சரி ஜனனி, நான் போய் ஏதாவது ஸ்வீட் கொண்டு வரேன். அக்கா அக்கா அக்கா, இந்நேரத்துக்கு சாப்பிட்டா வயிறு ஏதாவது ஆயிடும்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி, ரெஸ்ட் எடு. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் தான் அருமை தங்கச்சி. Thanks டா. அத்தைக்கு சின்னதா ஒரு கேக் வெட்டிருக்கலாம்ல. பரவாயில்ல விடு, இன்னைக்கு சாயந்தரமே பெரிய கேக்கா வெட்டி கொண்டாடிடலாம். சரியா? சரிம்மா. எல்லாரும் வந்து விஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கௌதம் மட்டும் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒண்ணும் தெரியல. ச்சே. ஹலோ ஹலோ. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன கோமா? கோவப்படுற அளவுக்கு நான் யாருங்க உங்களுக்கு? இன்னைக்கு உன் பர்த்டேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுமா வராம இருந்திருக்கீங்க? உங்க காலை வேற நான் அட்டென்ட் பண்ணி பேசணுமா? முதல்ல மரியாதையா போன் வைங்க. ஏய் இரு இரு இரு, இரு. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேள, போனை வச்சிடாத. நான் ஏன் அங்க வரல, உனக்கு வாழ்த்து சொல்லன்னு சொன்னா உன் கோவம் தானா பறந்துரும். அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான்.
உன் ரூமுக்கு வந்து இந்த 10ஓட 11 வந்து விஷ் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. உனக்கு நான் சொல்ற வாழ்த்துங்கிறது தனியா தனித்துவமா இருக்கணும். அதுக்காக தான் நான் வரல. இங்க பாருங்க, நீங்க சொல்ற எந்த கதையும் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏய் ஜனனி, தயவு செஞ்சு காலை கட் பண்ணிடாத. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு ஜனனி. ஐயோ, நான் சொல்றத நீங்க கேளுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் தூங்கணும். ருத்ரா, ருத்ரா, வா வா. ருத்ரா, படு ருத்ரா. வெளிய வா. வெளிய வா.